நம்ம வந்து பச்சைப்பயிறு இட்லி நான் பண்ணினேன். இப்போ எந்த இட்லியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்ம இட்லி ஃப்ரை பண்ணும் பொழுது நிறைய நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஆயிலெல்லாம். இந்த மாதிரி டோஸ்டரில் போட்டு அழகாக இட்லியை கொஞ்சம் லேசாக இத்தினூடு ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் இது பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ ரோஸ்ட்டாக நல்லா இருக்குது. வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து டொமேட்டோ தொக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். சூப்பர். எந்த வகை இட்லியும் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர். அதிக ஆயிலே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சைப்பயிறு இட்லியோ இல்லைன்னா குயினோவா இட்லியோ செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. பசின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குழம்புலையோ இல்லைன்னா ரச இட்லியாகவோ சாப்பிட்டோன்னா இந்த சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல சிறந்த உணவாக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக